அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எனது வாஸ்து பயணத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு இந்த ஒளிப்பேழை வழியாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இடத்தின் அமைப்பாக ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகும் பொழுது ஒரு காளிமனையை நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த காளிமனையை நீங்கள் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நிலவரப்படி நீங்கள் நீள அகலங்களை கொடுப்பீர்கள். நீள அகலங்களை கொடுக்கும்பொழுது அங்கு சாலை அமைப்பு என்பது வேறு மாதிரி இருக்கும். அதற்காக ஒரு வாசல் அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது நீள அகலங்களை பார்க்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல இது ஒரு வகை. சில இடங்கள் சதுரம் செவ்வகமாக இருக்காது. ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு பக்கம் எழுத்தமைப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் கட்டாயமாக என்னை போன்ற ஒரு வாஸ்து நிபுணர்களை வைத்துக்கொண்டு செய்வது சாலை சிறந்தது. ஏனென்று சொன்னால் நீங்கள் என்னை கூப்பிடுங்கள் என்று சொன்னால் மிக மிக துல்லியமாக 4 அளவுகளையும் என்னை போன்ற வாஸ்து நிபுணர்களை சதுரித்து கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லது கூட அந்த கட்டிடம் கட்டக்கூடிய உங்களுக்கு மேசன் இருப்பார் அல்லது இன்ஜினியர் இருப்பார் என்று சொன்னால் அவர்களை கூட வைத்துக் கொள்வது சாலை சிறந்தது. என்று சொன்னால் ஒரு வாஸ்து நிபுணர் இருக்கும்போதே 4 மூலைகளையும் சரி செய்த பிறகு மூளை விட்டங்களையும் சரி செய்ய வேண்டும். அந்த மூளை விட்டங்களையும் நீங்கள் அளவுகளை பார்க்க வேண்டும். இப்போ தெற்கு மேற்கு புறத்தில் ஒரு 30 அடி இருக்கிறதுன்னு சொன்னால் கிழக்கு புறத்தில் 30 அடி எடுத்துக்கொள்ள வேண்டும். தெற்கு புறத்தில் 50 அடி இருக்குன்னு சொன்னால் தெற்கு புறத்தில் 50 அடி, வடக்கு புறத்தில் 50 அடி இருக்க வேண்டும். எடுத்த பிறகு இந்த மூளை விட்டங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அது சரியான அளவாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அமைக்கக்கூடிய ஒரு அளவுகள், சரியான அளவுகள் வரும்பொழுது மட்டுமே ஒரு மனைக்காக ஒரு வரைபடத்தை செய்யும் பொழுது ஒரு நல்ல வரைபடமாக வரைய முடியும். அதை வாஸ்து அமைப்பில் கொண்டு வர முடியும். இல்லை என்று சொன்னால் அதை என்ன சொல்றது, திரும்ப திரும்ப ஒரு வேலையை 2 தடவை செய்யக்கூடிய செயலாக போய்விடும். அல்லது முதல் கோணல் முற்றிலும் கோணலாக அமைந்துவிடும். ஆக ஒரு மனையை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் முடிந்த அளவு சதுரம் அல்லது செவ்வகமாக நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் 4 பக்கம் இப்போ ஒரு 1600 சதுரடிக்கு நீங்கள் இடம் வாங்கிறீர்கள் என்று சொன்னால் 3.25 சென்ட் அளவில் நீங்க இடம் வாங்கிறீர்கள். 4 மூலையும் 4 அளவுகளாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்தை சதுரிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு அளவுகளாக மாறி இப்போ தெற்கு வடக்கு நீளத்தில் ஒரு 60 அடி இருக்கிறது என்று சொன்னால் 62 அடி இருக்கிறது என்று சொன்னால் இந்த 62 அடியை சதுரிக்கும் பொழுது கிழக்கில் வர 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 உங்களுக்கு ஒரு 22 அடி தான் இருக்கும். இப்போ 22 அடி உலக நமக்கு பில்டிங் பத்தாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு 30 அடி இருக்கிற அமைப்பில் எடுக்கும் பொழுது மேற்குப்புற அளவுகள் என்பது தவறாக போய்விடும். அப்போ ஒரு 60 அடி ஒரு மனை இருக்கிறது என்று நீங்கள் வாங்குவீர்கள். ஆனால் அந்த மனையில் ஒரு 40 அடி மட்டுமே நம்ம எடுக்க முடியும். அல்லது 1600 சதுரடி இருக்கிறது என்று நீங்கள் வாங்குவீர்கள். அதில் ஒரு 900 சதுரடி தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல 4 ஒரு பங்கு விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மனையில் ஏற்பட்டுவிடும். அதனால் விலையை பார்த்தோ சதுரடிகளை பார்த்தோ எந்த மனையும் நீங்கள் வாங்க வேண்டாம் என்பது தனிப்பட்ட கருத்து. இப்போ ஒரு மனையை நீங்கள் வாங்குங்கள் சொன்னால் அந்த மனையை சமசதுரமாக அல்லது சம செவ்வகமாக எடுத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை அதற்கு விலையில்லாத அமைப்பாக, இப்போ எப்படி என்று சொன்னால் பக்கத்தில் ஒரு மனை இருக்கிறது, பக்கத்தில் ஒரு மனை இருக்கும் பொழுது அது சமசதுரமாக இருக்கும். 40க்கு 40, 40க்கு 50, அது 30க்கு 40 அளவில் ஒரு மனை அளவு இருக்கும். இந்த மனை அளவிற்கு என்ன விலை சொல்கிறார்களோ அந்த அளவு நீங்க வாங்கக்கூடிய ஒரு நான் சொல்லக்கூடிய சமசதுரமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவு அந்த அளவுக்கு தகுந்தாற் போல அதை என்ன விலை விற்கிறதோ அந்த விலைக்கு தகுந்தாற் போல நீங்க எடுக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் கிடைக்கின்ற பட்சத்தில் ஒரு மனையை வாங்குவது சால சிறந்தது. இல்லை என்று சொன்னால் வாஸ்து ரீதியாக அந்த இடத்தை கழித்து விடும் பொழுது நீங்கள்
ஒரு நல்ல மனையாக உருவாக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பணங்களை விரயமாக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் அமைந்துவிடும். ஆகவே மனை வாங்குவது என்பது சரியான ஒரு முறையில் வாங்க வேண்டும். ஒரு சதுரம் செவகம் அமைப்பில் இருக்கக்கூடிய மனை வாங்குவதில் எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் இருக்காது. ஆனால் 4 மூலையும் 4 அளவு